நான் டெய்லி என் வீட்டில் என் பேரை பேத்திக்கிட்ட சொல்லுவேன், என் பேரும் சொல்லுவான். சண்டை எங்கே பார்த்தாலும் காலையில் ஓப்பன் பண்ணோன்னே இவங்களை சுட்டாங்க, இந்த ஊரில் பாம்பு போட்டாங்க, முஸ்லீம்ஸ் அடிக்கிறாங்க, கிறிஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம நாடு வந்துட்டு வேரியஸ் லாங்குவேஜஸ் இருக்கு. உங்களுக்கே தெரியும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, மராத்தி, குஜராத்தி, ஒரியா, காஷ்மீரி, உருது, நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், சிக்ஸ், நிறைய விதமான லாங்குவேஜஸ், விதமான ரிலீஜன். ஆனால் நம்ம தான் உண்மையிலே ஒற்றுமையாக இருக்கோம். நீங்கள் பாருங்களேன், நம்மளை மாதிரி ஒரு விட்டு கொடுக்குற குணம், ஒரு ஸ்மைலிங், அது வெதர் தே ஆர் ஹிந்துஸ் ஆர் கிறிஸ்டியன்ஸ் ஆர் முஸ்லிம்ஸ், நம்ம வந்துட்டு சேமாக தான் நினைக்கிறோம். நம்ம வேறு மாதிரிலாம் நினைக்கிறதில்ல. நான் சவுதியில், எங்கள் ஹஸ்பண்ட் சவுதியில் இருந்தாங்க. அப்போ அந்த அரப்ஸ்கெல்லாம் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு துவேஷம் இருக்கும். நீங்கள் எப்படி ஹிந்துஸோட இந்தியாவில் வாழ்கிறீங்க, எப்படி கோப் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு சொன்னேன், ஃபஸ்ட்டு நான் பிறக்கும் போதே எனக்கு பர்த் கொடுத்தது ஒரு கிறிஸ்டியன் டாக்டர். அதுக்கப்புறம் எனக்கு படிப்பு கொடுத்தது ஹிந்து டீச்சர்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்து டீச்சர்ஸ். இப்போ கூட ஐ ஸ்டில் ரிமெம்பர் த நேம் ஆஃப் மை டீச்சர்ஸ். அவங்க தான் என்னை உருவாக்குனாங்க. அது அப்பார்ட் ஃப்ரம் எங்கள் ஃபாதர் மதருக்கு என்ன தெரியும், நம்மளுடைய லைஃப் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நம்ம டீச்சர்ஸோட ஸ்கூலில் தான் போகிறோம். அந்த டீச்சர்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்காங்க. அவங்க சொல்கிற அட்வைஸ் தான் இன்றைக்கி ஞாபகம் வருது. ஃபுல்லாக நம்மளை உருவாக்குனதே டீச்சர்ஸ் தான். நம்ம ஹிந்து டீச்சரா, முஸ்லீம் டீச்சரா, கிறிஸ்டின் டீச்சரான்னு பார்க்கல. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் நான் குழந்தை பிறக்குது, எனக்கு குழந்தை பிறக்க வச்சது என் பொண்ணு வந்து ஒரு ஹிந்து டாக்டர் தான் கொண்டு வந்தாங்க. இவங்க படித்த ஸ்கூல் என் பிள்ளைங்களை உருவாக்குனது. இதில் முஸ்லீம்ஸோடைய பங்குன்றது ஒன்றுமே இல்லை. லிட்டில் ரிலேட்டிவ்ஸ், ஒன்லி ரிலேட்டிவ்ஸ். அதர் என்னை சுற்றி இருக்கிறவங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாமே ஹிந்துஸ் தான், மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸ் ஆல்சோ. ஸோ அப்போ அவங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கக்கிட்ட துவேஷம் காட்ட முடியும்? தே ஆர் மை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். நாங்களும் ஒரு காலத்தில் ஹிந்துஸாகவும் யாரோட இருந்திருப்போம். யாரோ கன்வெர்டட், நம்ம மனசுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு சொன்னோன்னா அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அதில் ஈஜிப்ஷியன்ஸ் இருந்தாங்க, துர்க்கி பீப்புள் இருந்தாங்க. தே வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், ஹவு டு யூ லிவ்? உங்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லையே, எப்படி இருக்கீங்கன்னா, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறத விட நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம். அவ்வளோ பேர் அவ்வளோ அன்பாக பாசமாக கவர்மெண்ட்